ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் லாக் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 கொத்து கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு. அதை நீல வாக்கில் கீறி வச்சுக்கணும். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்து அதை இது மாதிரி வெட்டி வச்சுக்கணும். சட்டி காஞ்சோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாயிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். அதுக்கடுத்து உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோடனே நம்ம 1/4 டீஸ்பூனுக்கு இன்னும் குறைச்சலாம் கடுகு போட்டுக்கணும். இப்போ கடுகு பொரியுது. இதுக்கடுத்து ஒரு துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு எல்லாத்தையும் போடணும். இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம். இதுக்கடுத்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை போடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். இதுக்கடுத்து இதில் 3 பல் பூண்டு போட்டு வதக்கணும். பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். அடுத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். 3 கொத்து கறிவேப்பிலை. நாலு தக்காளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் அந்த தக்காளி சீக்கிரம் கரைஞ்சிடும். அதுக்கடுத்து இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும், 1 டீஸ்பூன் மல்லித்தூளும், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். இதில் இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கணும். தக்காளி நல்லா கொதிக்குது. இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஊற்றணும். இதில் 1/4 கப்பு தேங்காயும், 1/4 டீஸ்பூன் சோம்பும், 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் இருக்குது. அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதை அரைச்சி வச்சு இதில் ஊற்றிட்டோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணினப்போ அதில் கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூர் லாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரியான வேறு ஒரு சமையல் குறிப்போடு நம்ம மீண்டும் சந்திப்போம்.